இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யகித்தி அரியநாயகம் இணைந்து கொண்டு அவருடைய நிபுணத்துவம் வைத்தியத்துறையை சார்ந்த விடயம் அல்லாமல் இன்றைக்கு அவருடைய இன்னும் ஒரு பகுதி நேர கடமையாகிய ஒரு மஜிஸ்ட்ரேட் நீதவான் அல்லது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே நீதிகளுக்கு அல்லது நீதி வழங்குகின்ற ஒரு அற்புதமான கடமையை வழங்குகின்றவர் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு எல்லோ தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான குற்ற செயல்களோடு நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களாக மாறக்கூடிய சூழ்நிலையும் காலக்கிரமத்தில் ஏற்படுகின்றது. இவற்றை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் என்று நாங்கள் ஊரிலும் நன்கு பரிச்சயமான நாங்கள் அதை பற்றி அறிந்து கொள்கிறோம். டாக்டர், இதில் என்ன அடிப்படை கோட்பாடுகள் இது தொடர்பாக நாங்கள் அறிய விரும்புகின்றோம்? அது ஒரு நல்ல கேள்வி. நீதி பரிபாலனம் என்கின்ற அம்சத்தை நீங்கள் பிரித்தானிய சட்டத்துறை சம்பந்தமாக நோக்கினால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பிரித்தானிய சட்டம், ரோமன் சட்டம் என்ற 2 சட்டங்கள் மிகவும் பழமை வாய்ந்தவை. நாங்கள் குடியரசாக வரும் வரைக்கும் பிரித்தானிய சட்டத்தை தான் பிரயோகித்தோம். அதன் பின்னரும் அதன் அடிப்படையில் தான் இயங்குகின்றோம். இலங்கையிலும் கூட சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நீதி வழங்குகிற விதம் மாற்றப்பட்டாலும் அடிப்படை கோட்பாடுகள் அப்படியே தான் இருக்கின்றன. அதில் இங்கே 3-4 அம்சங்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது அம்சம், குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது சில சந்தர்ப்பங்களிலே பத்திரிகையிலே நீங்கள் படிப்பீர்கள், 1ஆம் எதிரி 2ஆம் எதிரி என்று வர்ணிப்பார்கள். அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த குற்றத்தை நிரூபிக்கும் வரையில் அவர் ஒரு நிரபராதி என்ற ஒரு அடிப்படை கோட்பாடு. யூ ஆர் நாட் கில்ட்டி அன்டில் ப்ரூவன் கில்ட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது ஒரு அடிப்படை தாற்பயம். இரண்டாவது, வழக்குகளை நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், சில குறிப்பாக இலங்கையிலே நீங்கள் உதாரணமாக எடுத்தால் பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் செல்லும் ஒரு விசாரணை தீர்ந்து தீர்ப்பளிப்பதற்கு. இங்குள்ள கோட்பாடு என்னவென்றால், இரண்டாவது கோட்பாடு, இந்த சட்டம் தாமதித்தால், அதாவது தாமதித்த நீதி ஒரு அநீதி என்ற கொள்கை உண்டு. ஜஸ்டிஸ் டிலைட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். அது இரண்டாவது. மூன்றாவது கோட்பாடு, மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களை பொறுத்தளவிலே நாங்கள் ஒரு மத்தியஸ்தம் அல்லது நடுநிலைமை வகிக்கின்ற நீதிவான்களாக இருக்கின்ற காரணத்தினாலே அதிகம் புலன் விசாரணை நாங்கள் செய்ய மாட்டோம். அந்த விசாரணைகளை செய்வது போலீசாருடைய கடமையாக இருக்கும். அதைத் தொடர்ந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் அவருக்கு எதிராக வாதாடும் அரச தரப்பு வழக்கறிஞருக்கும் ஆன கடமைகள் தான் அவை. ஒருத்தரை ஒருத்தர் மட்டம் தட்டி குற்றவாளி அல்லது சுற்றவாளி என்று நிரூபிக்க அவர்கள் முயலும் போது நாங்கள் அது பற்றியான அதிகமான கேள்விகளை கேட்க மாட்டோம். 2 பகுதிகளும் வழங்குகின்ற விநியோகிக்கின்ற சாட்சியங்கள், அச்சாட்சிகள், வாக்குமூலங்கள் போன்றவற்றை பரிசீலனை செய்து மற்றும் வாதி பிரதிவாதி என்பவர்கள் அங்கே வாக்குவாதம் செய்யும் போது அவற்றை நாங்கள் நன்கு கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவற்றை கேட்டறிந்து குறிப்பெடுத்து அதை வைத்துத்தான் நாங்கள் தீர்ப்பு செய்கின்றோம். ஆகவே இந்த மாதிரியான அடிப்படை கோட்பாடுகள் இது மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு மட்டுமல்ல, இது சாதாரண நீதிமன்றத்துக்கு உரிய கோட்பாடுகள். இதை இப்படி செய்வதால் மக்களுக்கு நீதி வழங்கப்படும் என்ற ஒரு அடிப்படை சம்பிரதாயத்திலே ஊறிப்போன, ஒரு ஆங்கிலேயர் இடையே ஊறிப்போன, பிரித்தானிய சட்டத்திலே ஊறிப்போன ஒரு அபிப்பிராயம். அதை வைத்துத்தான், அதை மையமாக கொண்டுதான் இங்கே சட்டம் அமுலாக்கப்படுகின்றது. சில மாற்றங்கள் காலத்துக்கு காலம் ஏற்படுகின்றன. அப்படி ஏற்படும் பொழுது குறிப்பாக கடந்த காலத்திலே ஒரு உதாரணத்தை இப்பொழுது தருகின்றேன். ஒருவர் நிரபராதி குற்றத்தை நாங்கள் நிரூபிக்கும் வரையிலே அவர் நிரபராதி என்று தாற்பயத்தை மையமாக கொண்டு நாங்கள்
எங்களுடைய விசாரணைகளை மேற்கொள்கிறோம் என்று கூறினேன். அதற்கு சாதகமாக கடந்த காலத்திலே ஒருவர் குற்றச்சாட்டம் படும் பொழுது அவருடைய பழைய சரிதையோ அல்லது பழைய குற்றங்களையோ நீதிமன்றத்தில் உள்ள நீதவானுக்கு அவர்கள் தெரிவிக்க மாட்டார்கள். அதற்கு காரணம், அப்படியாக நாங்கள் ஏற்கனவே ஒருவர் எங்கள் முன் வரும் பொழுது, ஆஜராகும் பொழுது, அவர் ஏற்கனவே குற்றம் செய்தவர் என்று தெரிந்திருந்தால் எங்களுடைய மனதிலும் ஒரு ஐயம் ஏற்படலாம், இவர் இதையும் செய்திருப்பாரோ என்று. ஆனால் அந்த கோட்பாடு தற்போதைய நிலையிலே சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கிறது. சில நாடாளுமன்ற அங்கத்தினர் கூறுகிறார்கள், அது அப்படியான செய்திகள், பழைய வரலாறு, குற்றம் சாட்டப்பட்டவருடைய பழைய வரலாறு ஏற்கனவே அந்த வழக்கை விசாரணிக்க முன்னமே தெரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு அபிப்பிராயம் இப்பொழுது ஏற்பட்டு அதை இப்பொழுது பலர் விவாதம் செய்கிறார்கள். நாளடைவிலே அது நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படலாம். ஆகவே நாடாளுமன்றம் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது நீதி பரிபாலனை செய்யும் பொழுது. ஆனால் தனியே நாடாளுமன்றம் மட்டும் இந்த சட்டக்கோவைகளை தயாரிப்பதில்லை. சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இந்த சட்டத்தின் சரித்திரத்தை பார்க்கிறோம். உதாரணமாக, எங்களுக்கு முன் ஒரு சிக்கலான வழக்கு வரும் பொழுது அங்கே எங்களுக்கு ஆலோசனை கூறுபவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் நீதிமன்ற ஆலோசகர், லீகல் அட்வைசர் என்று கூறுவோம். அவர்கள் சில வேளைகளிலே சொல்லுவார்கள், இத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் திகதி இதே மாதிரியான ஒரு வழக்கு மேல் நீதிமன்றத்திலே எடுக்கப்பட்டது, அங்கே அளிக்கப்பட்ட தீர்ப்பு இதுதான், ஆகவே அந்த ரீதியிலே தான் நீங்கள் இந்த வழக்கையும் பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் அதை உதாரணமாக எடுத்து அதன்படி நடப்போம். அதை கேஸ் லோ என்று சொல்லுவார்கள். நல்லது. இதே நேரம் நாங்கள் உங்களிடமிருந்து இப்பொழுது சாதாரணமாக உங்களுடைய அமர்வை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், திரையிலே நாங்கள் அந்த அதாவது உங்களுடைய நீதிமன்ற அமர்வில் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற சாதாரணமாக அந்த அமர்வில் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இங்கே 3, அதாவது நடுவிலே, கூடுதலாக நடுவிலே இருப்பவர் தான் அந்த தீர்ப்பை வழங்கக்கூடிய தகுதி கொண்ட நீதிபதியாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த இதில் இந்த அமர்வில் இது சாதாரணமாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமாக பார்த்தால், இதனுடைய உங்கள் அருகாமையில் நடுவில் இருப்பவரை தவிர மற்ற இடத்திலும் வலதிலும் இருப்பவர்கள், இவர்கள் உங்களோடு ஒப்பிடுகையில் எவ்வகையான தகுதியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள்? இதுவும் ஒரு நல்ல கேள்வி. மேல் நீதிமன்றத்தை போலல்லாமல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அங்கே நாளாந்தம் கடமையாற்றும் பொழுது எப்பொழுதும் 3 மேஜிஸ்ட்ரேட்ஸ் அல்லது நீதிவான்கள் இருப்பார்கள். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. சட்டத்துறையிலே வல்லுநர்கள் அல்லாத நாங்கள், எங்களுக்கு நியமனம் செய்யப்பட்ட பிறகு ஓரளவு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் நாங்கள் அடிப்படை சட்ட தேர்ச்சி அல்லது தராதரம் இல்லாத காரணத்தினால் ஒருவரை விட 3 வைத்து வழக்கை விசாரிப்பது நன்மை என கருதப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களிலே அந்த 3க்கும் இடையே கருத்து வேறுபாடு எழலாம். அப்படி எழும் பொழுது சாதாரணமாக அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால், எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நன்கு ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி இருந்தும் சில சந்தர்ப்பங்களிலே எங்களது மனச்சாட்சிக்கு எதிராக நாங்கள் நடக்க மாட்டோம். ஆகவே அபிப்பிராய பேதங்கள் ஏற்படும் பொழுது இருவர் ஒரு புறமும் மற்றவர் மறுபுறமும் இருந்தால் அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. அந்த வாக்கெடுப்பின்படி தான் தீர்ப்பு வழங்கப்படும். இரகசிய வாக்கெடுப்பு இல்லை, அது நாங்கள் பகிரங்கமாகத்தான் செய்கின்றோம். பகிரங்கம் என்று சொல்லும் பொழுது அந்த 3 கலந்தாலோசிக்கும் வேளையிலே அந்த முடிவு எடுக்கப்படும். அதை கோட்டார் அல்லது நீதிமன்றத்திலே இருக்கின்ற பொதுமக்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் தேவை என்றால் எழுதி கேட்கலாம், இது
ஏகமனமாக செய்த முடிவா அல்லது பெரும்பான்மை வாக்கினால் செய்த முடிவா என்று அவர்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது அந்த தகவல்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். உதாரணத்துக்கு நான் கடந்த வருடம் நடந்த ஒரு விடயத்தை கூறுகின்றேன். அதிகபட்சம் வழக்குகள் ஏகமனதாகவே தீர்க்கப்படுகின்றன. எங்களுக்குள் சச்சரவு வருவது அபூர்வம். ஆனால் கடந்த வருடம் நான் 2 வெள்ளையர்களுடன் இந்த தொழிலை மேற்கொண்ட பொழுது அங்கே குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு கருப்பு இனத்தவர். அந்த வழக்கை நாங்கள் விசாரித்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் பொய் கூறினார் என்கின்ற ஒரு உண்மை புலப்பட்டது. அந்த ரீதியிலே நான் அவரை இந்த கருத்த இனத்தவர் இந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டார் என்று கணித்தும் என்னுடைய சகாக்கள் அவர் குற்றம் செய்தவர் என்று கூறினார்கள். அங்கே எங்களது கருத்து வேறுபாடு நிலவியது. ஆகவே அது 2க்கு 1 அல்லது 1க்கு 2 என்ற பெரும்பான்மை வாக்கினால் அவர் குற்றவாளியாக காணப்பட்டார். அது இன்னொரு அம்சம் நாங்கள் நினைவு கூற வேண்டியது. நாங்கள் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது அங்கே அதன் நிமித்தம் சர்ச்சையை புரிந்துவிட்டு வெளியேற முடியாது. பெரும்பான்மை வாக்குகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த தொல்லை செய்ய முடியாது. ஆகவே சில சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய மனது புண்பட்டாலும் நாங்கள் அந்த தொழிலின் மகிமைக்காக அந்த பெரும்பான்மை வாக்கை அங்கீகாரம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உள்ளது. இறுதியாக அறிந்து கொள்ள வேண்டிய தகுதிகள் தொடர்பாக இந்த தகுதிகள் எவ்வாறு அமைகிறது? தகுதிகள் என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு நீதவானுடைய தகுதிகளை பற்றி கேட்கிறீர்களா அல்லது நீதிமன்றத்தினுடைய தகுதிகள்? நீதிமன்ற தகுதிகளை பார்த்தால் நீதிமன்றம் என்று சொல்லும் பொழுது இப்போ நான் கூறியது போல நீதவான்களுக்கான சில தகுதிகளை ஏற்கனவே கூறினேன். அந்த தகுதிகளை வைத்து அரசாங்கம், குறிப்பாக உள்ளூர் அமைச்சு, ஹோம் ஆஃபீஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அவர்கள் ஒரு நேர்முக பரீட்சையை நடத்துகிறார்கள். ஆரம்பத்திலே விண்ணப்பங்களை பெற்று அதைத் தொடர்ந்து நேர்முக பரீட்சை பெற்று நடத்தி சிறிய ஒரு பயிற்சியை அளித்து அதையும் தொடர்ந்து இன்னொரு நேர்முக பரீட்சையை செய்கிறார்கள். காரணம், சில விண்ணப்பதாரிகள் இந்த பயிற்சி முடிந்தவுடன் இதை தங்களால் செய்ய முடியாது என்ற ஒரு அவர்களுடைய மனதிலே ஒரு பீதி ஏற்படும். அவர்கள் தாங்களாகவே விலகிச் செல்லிவிடுவார்கள். ஆகவே 2வது நேர்முக பரீட்சை நடைபெறுகிறது. அதிலும் நாங்கள் சித்தி அடைந்தால் இவர்கள் எங்களை பயிற்சிக்கு எடுத்து ஒரு 3 மாத காலம் வரை பயிற்சி கொடுப்பார்கள். அடிப்படை தாற்பயங்கள், நீதிமன்றங்கள் எப்படி வழங்குகின்றன, நீதிமன்றத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, என்னத்தை செய்யக்கூடாது என்றெல்லாம் எங்களுக்கு ஆலோசனை கூறுவார்கள். அதைத் தொடர்ந்து நியமனம் பெற்றபின் நாங்கள் நீதிவான்களாக அந்த மன்றங்களிலே அமர்கின்றோம். அதை ஆங்கிலத்திலே பெஞ்ச் என்று சொல்லுவார்கள். எப்பொழுதும் 3 இருக்க வேண்டும். அதிலே ஒருவர் தலைவர் இருப்பார். நடுவிலே நீங்கள் ஏற்கனவே கேள்வி கேட்டது நடுவிலே உள்ளவரை பற்றி. அவர் அந்த விளக்கத்திற்கு தலைமை வாங்குவார். தீர்ப்பளிக்கும் பொழுது 3 சேர்ந்து தீர்ப்பளிப்போம். ஆனால் அந்த தலைவர் தான் அந்த தீர்ப்பை கூறுவார். அது அவருடைய கடமை. அங்கே முன்னாலே இருக்கிறவர் ஒருவருக்கு பெயர் நீதிமன்ற ஆலோசகர். அவர் ஒரு சட்டத்தரணியாக இருப்பார் அல்லது சட்டத்திலே கொஞ்சம் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். அவருடைய கடமை இந்த நீதவான்களுக்கு இந்த சட்ட நுணுக்கங்களை பற்றி கூறுவது. உதாரணத்துக்கு நான் ஒரு பழைய விசாரணையை கூறுகிறேன். ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு சாதாரண குடிமகனை ஒரு நாள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து இவர் சிவத்த விளக்கை தாண்டி வீதியிலே சென்றார் என்று ஒரு புகாரை மேற்கொண்டுள்ளார். அதை நாங்கள் விசாரிக்கும் பொழுது அந்த சட்டம் சரியாக தாக்கல் செய்யவில்லை என்று எங்களுக்கு இந்த சட்ட ஆலோசகர் கூறினார். காரணம், சிவத்த விளக்குக்கு அல்லது சிவத்த விளக்கை தாண்டி சென்றார் என்பது ஒரு சரியான புகார் அல்ல.
அந்த சிவத்த விளக்குக்கு பக்கத்திலே இருக்கின்ற அல்லது ரோட்டிலே வீதியிலே அடையாளம் செய்யப்பட்ட வெள்ளை கோட்டை தாண்டினார் என்று புகார் செய்யவில்லை. ஆகவே அந்த புகார் செல்லுபடியாகுது என்று கூறிய வேளையிலே நாங்கள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தோம். நல்லது. இப்பொழுது தொலைபேசி மூலமாக இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாவுக்கும் வணக்கம். என்னென்றால் இந்த மகனுக்கு 14 வருஷம் ஜெயிலில் கொடுத்திருக்கிறோம். என்ன காரணம் என்றால் அதுக்கு டாக்ஸி ஓடினவர். டாக்ஸி ஓடிக்கொண்டு இருக்க 3 பேர் அங்கே பிடிச்சு இந்த பிள்ளைன காரை பிடிச்சு கொண்டு போய் அதை கொலை செய்து ஓட்டினான். ஆனால் இதை கார் ஓடினாதான் குற்றம். அதை பொய் சொன்னதுக்காக அந்த பிள்ளையும் சேர்த்து 14 வருஷம் கொடுத்திருக்கிறான். ஆனபடியா இவரை பிரேக் இல்லை. இவருக்கு என்ன மாதிரி இங்கே ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிவினமோ அல்லது போனால் லண்டனில் விடுவினமோ ஐயா? அவருக்கு நீங்கள் சொல்லுகிற உங்களுடைய புதல்வனுக்கு பிரித்தானிய குடியுரிமை இருக்குதா? 5 வருஷம் கொடுத்தத. ஆனா குடியுரிமைக்கு 2 மாதம் இருக்க ஒரு ஜெயிலுக்கு போட்டேன் முடியும். குடியுரிமை வழங்கி இருக்காவிட்டால் அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குடியுரிமை கொடுக்காவிட்டால் அவர்கள் சட்டப்படி அவரை நாடு கடத்தலாம். அப்படி நடந்தால் அப்படி நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆகவே நீங்கள் அந்த நேரத்திலே அவரை விடுதலை செய்யும் பொழுது அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் உடனே உங்களுடைய சட்டத்தரணியுடன் உங்களுடைய லோயருடன் கதைத்து என்ன காரணத்துக்காக இவர் நாடு கடத்தப்படக்கூடாது என்று வாதிக்க வேண்டி இருக்கும். அங்கே செல்வதில் 12 வயசுல வந்தவர். ஓமாம்மா, எத்தனை வயசுல வந்தாலும் இங்க படிச்சு அப்பா அம்மா சகோதரம் எல்லாரும் இஞ்சான் இருக்கணும். ஓமா, ஆனா அதுதான் நான் ஒரு தடவை அவருக்கு தெரிஞ்சவே இல்லை ஊர்ல. அதுதான் நான் ஆரம்பத்தில் உங்களை கேட்டேன். அவருக்கு இங்க சிட்டிசன்ஷிப் இருக்குதா, குடியுரிமை சிட்டிசன்ஷிப் இருக்குதா? 5 வருஷம் கொடுத்தவே ஐயா. 5 வருஷம் முடிவில் ரிவ்யூ பண்ண கிடையில இவர் இதுலயே ஆப்பிட்டு போனேன். நீங்க சொல்றதம்மா குடியுரிமை அல்ல. 5 வருஷம் குடியுரிமை நிரந்தரமாக நிரந்தரமாக வழங்கப்படும் குடியுரிமை. நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்றது அவருக்கு ஒரு அகதிஸ்தானத்தை கொடுத்திருப்பார்கள், அசைலம் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள், அல்லது பெர்மனன்ட் ஸ்டே, நிரந்தரமாக இங்கே இருக்கலாம் என்று விட்டிருக்கலாம். ஆனால் அது குடியுரிமை அல்ல. ஆகவே நீங்கள் அது பற்றி ஏற்கனவே உங்களுடைய வக்கீலோட தொடர்பு கொண்டு அதற்கான காரணங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும் என்று சொன்னால் அவங்க இருந்தா போல சொல்லுவாங்க, நாங்கள் உங்களை திருப்பி அனுப்ப போகிறோம்னு சொல்லக்கூடும். நல்லதம்மா, நன்றி. நல்லது டாக்டர். இன்றைக்கு சிறந்த முறையில் நாங்கள் நீங்கள் கடமையாற்றுகின்ற மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினுடைய தாற்பயங்கள், அதனுடைய நீதிமன்ற அமர்வுகள் தொடர்பாகவும் எவ்வகையாக இது இயங்குகின்றது, உண்மையிலேயே குற்றங்களை எவ்வாறு பரிசீலிக்கிறீர்கள், இந்த பரிசீலனை எவ்வாறு அமைகிறது என்பதை நாங்கள் மிக விரிவாக பார்த்தோம். உண்மையிலேயே உங்களுடைய வருகை நமக்கு சிறந்த ஒரு நன்மையை தந்திருக்கும். உண்மையிலேயே நாங்கள் இன்னொரு தடவை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சாதாரணமாக நாங்கள் இங்கே எல்லாம் ஒரு எல்லாரும் இப்போ 3-4 தசாப்தங்களாக வாழ பழகிவிட்டோம். வாழும் பொழுது வாழ்வில் குற்றங்களும் சுற்றங்களும் மாறி மாறி வருவது கொண்டு, எனவே இந்த குற்றங்களை இழைக்கும் பொழுது தண்டனைகள் பெறுவதும் தண்டனைகளிலிருந்து விடுவிக்க நாங்கள் சட்டத்தரணிகளை நாடுவதும் ஒரு சர்வசாதாரணமான விடயமாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக நாங்கள் எவ்வகையாக குற்றங்களை இழைக்காமல் கூடியளவு தவிர்க்கவும், அல்லது தெரிந்தோ தெரியாமலோ குற்றங்கள் எங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் அதை நாங்கள் எவ்வாறு தொடர்பு கொண்டு அதற்கான நிவாரணங்களை பெறலாம் என்பது தொடர்பாகவும் உங்களிடமிருந்து அறிவதற்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கு விளைகின்றோம். உங்களுடைய வருகை எமக்கு நன்றி. இன்று எமது ஜிடிவி தொலைக்காட்சியின் ஊடாக வைத்திய சேவையின் ஊடாகவும் அதே நேரம் இந்த சமூக சேவையின் ஊடாகவும் நமக்கு இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எமது உறவுகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. கன்சல்டன்ட் டாக்டர் சத்யகித்தி அரியநாயகம் இன்று இணைந்து கொண்டார்.
நல்லவர்களை மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாலசுரேசோடு விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் உறவுகளே.